பாகிஸ்தான் வந்து இன்னும் எவ்வளவோ காலம் நமக்கு, அதாவது குறைஞ்சது இலங்கைக்கு, இலங்கையை பார்த்தா கூட நிறைய காலம் பின்னுக்கு தான் இருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும், பாகிஸ்தானில் பாவிக்கிற பைக்குகள் எல்லாமே ஒரே மாதிரி பைக்குகள் தான் பாருங்கள். எல்லாமே கொண்டா பைக்குகள் தான் இருக்குது பாருங்கள். அங்கே வரைக்கும் ஒரே கலர் ஒரே மாதிரியே இருக்குது. கட்டடங்கள் பாருங்கள் எவ்வளோ பழசாக இருக்குண்டு. அவ்வளோ பழமையான கட்டடங்கள் தான் இருக்குது போல். இங்கே இருக்கிற மக்கள் உடுத்துகிற ஆடைகள்லாம் நிறைய ஆண்கள் உட்பட எல்லார ஆடைகளும் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஹாய் இது என்னன்னு தெரியல. குழம்பு கறி, பீஃப். இது வந்து சிக்கன் கறி. ஓ, கடலை கறி. இது அந்த பாருங்க எப்படி தூக்கி போடுறாங்கன்னு. ஓ, பயங்கர சூடாக இருக்குது. அப்படியே நெருப்பு. ஓ பாருங்க எப்படி இருக்குண்டு. ஓ, இந்த சந்தியை பாருங்க. ஒரு கல்லைட் கூட இல்லை. எவ்வளோ கஷ்டம் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி போகிறது தெரியுமா? அந்த பக்கம் 2 ரோடு இருக்குது, அந்த பக்கம் 2 ரோடு இருக்குது, இந்த பக்கம் 2 ரோடு இருக்குது, இந்த பக்கம் 2 ரோடு இருக்குது, அங்கேருந்து நேராக 2 ரோடு இருக்குது. எல்லா பக்கமும் வந்து அப்படியே வாகனங்கள் எல்லாம் கலர் லைட் இல்லாமல் அப்படியே போகுதுன்னு நினைக்கிறேன். அம்மாடியோ, எல்லாமே புதுசாக இருக்குது. 100 வீதம் புதுசாக இருக்குது. நம்ம பார்த்த இது வரைக்கும் நாங்கள் பார்த்த இடங்கள்லேருந்து 100 வீதம் புதுமையான ஒரு இடம் இந்த லாகூர், அதாவது பாகிஸ்தானுடைய இந்த லாகூர் நகரம். பயங்கரமாக இருக்குது. சறுக்கி விழுந்துருமோ தெரியல. நார்மலாக வந்து அந்த என்ன தூக்குவாங்க, கல் தூக்குவாங்க, அந்த ரோட்டு வேலையை செய்வாங்க, அந்த இதில் தூக்கி கொண்டு வராங்களோ. நேராக நாங்கள் ஆட்டோவில் போயிடுவோம். ஆட்டோவுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஏரியாலையும் அதே மாதிரி தான். 1 கிலோமீட்டருக்கு 100 ரூபா தான். ஆட்டோ பாருங்கள் எப்படி இருக்குண்டு. கதவு வித்தியாசமாக இருக்குது. ஓ, இந்த பக்கம் ஹைகோர்ட் இருக்குது, லாகூர் ஹைகோர்ட். இந்த பக்கம் இருக்கு. இந்த போட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த தெரு அதான் லாகூர் ஹைகோர்ட் தான். இந்த தெரு இந்த தெரியுது பாருங்க. ஆட்டோ வந்து இப்படி தான் வச்சிருப்பாங்களா இருக்கும், மூடி தான் வச்சிருப்பாங்க. நிறைய ஆட்டோ வந்து அப்படி தான் இருக்குது. இந்த பக்கமும் திறக்கலாம் கதவு, இந்த பக்கமும் கதவு இருக்கலாம். பாருங்கள் கதவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ப்ரிங் எல்லாம் வச்சு இப்படி தான் வருமானு தெரியல. இல்லை இவங்க இதுக்கு ஏறமாக செய்து வச்சுருக்காங்கன்னு தெரியல. 2 பேர் இருக்கலாம். சீட்டு வந்து நம்ம ஏரியா மாதிரி இல்லை, சின்ன சீட் தான். கால் வைக்கிறது கொஞ்சம் கூட ஓகே தான், கொஞ்சம் நீளமாக தான் இருக்குது. பாகிஸ்தானுடைய 100 ரூபா இதுதான். ஆட்டோவுக்கு வந்து 100 ரூபா தான் கேட்டார். இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன சின்ன கடைகளில் கேட்டால் இருக்காது அவங்கள்ட்ட. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, பாய்.